இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை தியானிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷத்துக்கு அடையாளமாக வேதம் சொல்லுகிறது. நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்ன என்று பார்த்தா, பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கபடு, பொய், வேண்டாத காரியங்கள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிக்கேடு, இது எல்லாமே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நாம் வேத வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதினால் தானே. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்துக் கொண்டு அந்த வசனத்தை நம்ம தியானித்து கொண்டு அதன்படி நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அந்த வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம இருதயத்தினாலே நம்ம யாரையும் நம்மளை தீட்டுப்படுத்தாதபடி, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி, அந்த பாவத்திற்குள் உட்படாதபடிக்கு நாம் நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அவைகளில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாய் நமக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறவராய் இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள வர வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் வேத வசனத்தின் மூலமாய் நாம் நம்மளை காத்து கொண்டு அதன்படி நடக்க நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்று நமக்குள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிங்க, தியானிங்கள். இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.